ஜல்லிக்கட்டுக்கு ஆகுமா? ஜல்லிக்கட்டுக்கு இது ஆகும். ஆகும். 2 கயிறுல கட்டியிருக்கா. ஏன்? பாய்ச்சல் நல்லா இருக்குமோ? பாய்ச்சல் கிட்ட போகல. இது வந்து நாட்டு மாட்டு ரகம். ஜல்லிக்கட்டுக்கு எப்படி கலசல் இருக்கா? பாருங்க, கலசல் இருக்கு, கிட்ட போகல. என்ன காரணத்துக்கு சந்தைக்கு வந்திருக்கோம்? இது வந்து வளர்க்க முடியாமல இருக்கலாம். இது இவ்வளவுதான் உயரமா? இன்னும் உயரம் வருமா? இன்னும் உயரம் வரும். இது வந்து சின்ன 7, 8, 9 இல்ல 1 வருஷம் இருக்கலாம். 1 வருஷம் தான் இருக்கலாம். 1 வருஷம் இருக்கு. பல்ல பார்த்தா பல்ல பிடிக்க முடியாதுன்னா? ஆமா, பிடிக்க முடியாது. பாய்ச்சல் அந்த பாய்ச்சல் பாயுது, கிட்ட போகல. கொண்டு வரமுச்சுல 2 பேர் தான் பிடிச்சு கொண்டு வந்தாங்களா? 2 பேர் தான் பிடிச்சு கொண்டு வந்தாங்க. அதனால 2 கயிறு போட்டு கட்டியிருக்கோம். இப்ப இந்த ஜல்லிக்கட்டுக்கு அவுத்தா வாய்ப்பு இருக்கா? பிரைஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கா? இது சின்ன மாடி, இது அவுக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் 1 வருஷம் வளரணும். வளர்ந்து சிமெல்லாம் கொஞ்சம் பெருசா வரணும். 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு. ஆமா, 2 வருஷம் கழிக்கணும். பயிற்சி கொடுக்கறத பொறுத்துதான் இருக்குதா? ஆமா, பயிற்சி கொடுத்தா அடிக்கும். கருமயிலை. இது எதுக்குமா போகுது? இது வந்து வளர்க்கதான். உங்க வீட்டுக்கு வளர்க்க. எந்த ஊர் உங்களுக்கு? எனக்கு வந்து சிங்கிகுளம். 2 கயிறு போட்டு தான் கட்டணும். அப்படியா? தண்ணிக்கு கூட பயந்து தான் கிட்ட போகணும். ஒரு வாரம் பழகு தண்டி அப்படி இருக்கும். பழகுனதுக்கு அப்புறம் ஜாலியா வந்துடும். அந்த ஆளை எடுக்கணும். அந்த ஆளை எடுத்து அந்த ஆளு கிட்ட போனா பாயாம இருந்தா தான் அந்த ஆளு கிட்ட போக முடியும். 1 வாரம் இல்ல 10 நாள் ஆகும் ஆளை எடுக்கிறது. இப்படி முகத்தை வச்சு கண்டுபிடிக்குமா? ஸ்மெல் வச்சு கண்டுபிடிக்குமா? ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிக்கும். மனத்தை கண்டுபிடிச்சிடும். இதான் புதுசா இது எங்களுக்கு மாடு பார்க்க பிடிச்சிருந்தது. மனசு பிடிச்சிருந்தா? இது வந்து 32 சொன்னாங்க. நாங்க 28ன்னு முடிச்சிருக்கோம். 28? ஆமா. அடுத்த வருஷம் ஒரு 2 வருஷம் பயிற்சி கொடுத்து கொண்டு போலாமா ஜல்லிக்கட்டுக்கு? ஜல்லிக்கட்டு கொண்டு போலாம். ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டியா? ஆமா, கோயில்பட்டி பக்கம் வாண்டரமுட்டி. இந்த மாடுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துமா? ஏன் அந்த மாட்டை வாங்குறீங்க? கலர் பிடிச்சிருந்தது, கருப்பு வெள்ளை. ஆமா. நம்ம கோயில்பட்டி பாகத்துக்கு இதுக்கு வெயிலுக்குலாம் எப்படி இருக்கும்? நல்லா நம்ம காட்டு மாடு தான். உங்க லோக்கல்ல உள்ள மாடு தான்? ஆமா. 35,000 சொன்னாங்க, 30,000க்கு முடிஞ்சிருக்கு. 30 ரூபானா? ஆமா, 30,000. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டிமா? கண்ணுக்குட்டி காலங்கண்ணுக்குட்டி. மாடு வாங்கும்போது என்னெல்லாம் பாத்தீங்க? செக் பண்ணிருப்பீங்களா? நல்லா காம்படி நல்லா இருந்தது, நல்லா கறக்குனாங்க. எத்தனை லிட்டர் கறக்குமா பால்? 8 லிட்டர் கறக்கும். 8 சொல்லிருக்காங்க. உங்க கணிப்பு? என் கணிப்பு 6 லிட்டர் கிட்ட கறக்கும். 3 3 6. ஆமா, ஈத்து 3 ஈத்தின்னு இருக்கும். 3 ஈத்து தானே? இல்ல உங்க ஏரியால மேக்ஸிமம் செவல கலர் வாங்குவாங்க. எங்களுக்கு கலருக்கு இதாண்டி வாங்கியிருக்கோம். இந்த கலர் தான்? ஆமா. எத்தனை மாடுமா வீட்டுல கிடக்கு? இது பூரா வாங்கியிருக்கு. வீட்டுல வியாபாரி தான் நாங்க. வியாபாரி? வியாபாரத்துக்கு தானே? என்ன காரணத்துக்காக நாட்டு மாடு வாங்கிட்டு போறீங்க? பால் இதுல நல்லா இருக்கும், தரமா. ரொம்ப அதிகமா பால் இருக்காது, 1 1.5 இருக்கும் பால். எதுக்கு வீட்டுக்கு போதப்போ? வீட்டுக்கு. எந்த ஊருக்கு அண்ணாச்சி? இது சங்கரங்கோயில். இது 20 ரூபா சொன்னாங்க, இப்ப 16,500க்கு முடிச்சிருக்கேன். மாடும் கண்ணுட்டியும்? ஆனா ஈனி ஒரு வாரத்துக்குள்ள ஆச்சு சொல்லுங்க. நல்லா குணமா இருக்கு மாடு. எப்படி சொல்றீங்க நாட்டு மாடுன்னு? எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? இது மாடு பார்த்தாலே தெரியும். உங்க அனுபவத்துல தெரியும்? இது விரும்பி சாப்பிடணும்னு சொல்லி பால், நாட்டு மாடு பால் விரும்பி சாப்பிடுறாங்க, அதை வாங்கி வைப்பாங்க. இல்ல நாட்டு மாடு வளர்த்து நாட்டு மாட்டு பால் வந்து நோய் வராது அப்படி இப்படின்னு சொல்லுதாங்கல்ல? ஆமா, அது இருக்கலாம், நோய் வராதுன்னு சொல்லி இதெல்லாம் இருக்கனால தரமானது. அந்த பால் நல்லது. பால் நல்லது. கண்ணுக்குட்டி பொட்டை கண்ணுட்டி தான். பொட்டை கண்ணுட்டி யாருக்கு போகுது? இவங்களுக்கா? ஆமா, அவங்களுக்கு தான். நானும் ஒரு பால் வியாபாரி தான். ஆனா நாட்டு மாட்டு பாலை தான் எடுக்கணும் வீட்டுக்கு. அதுக்குனாலதான் நாட்டு மாட்டை கையில வாங்கி விருப்பப்பட்டு வாங்கியிருக்கேன். இது வீட்டுக்கு? ஆமா. உங்க பிள்ளைகளுக்கு நாட்டு மாட்டு பால் தான் கொடுக்கணும்? ஆமா. பால் வியாபாரி? பால் வியாபாரி தான். பால் வியாபாரியா நாட்டு மாடு தான் வாங்கிட்டு போறீங்க? ஆமா. இன்னைக்கு சந்தைக்கு வந்தால டாப் காளை, பெரிய காளை தானா? பெரிய காளை தான். இதானே இன்னைக்கு வந்த மாட்டுலயே இதான் கூடின மாடு. என்ன ரகங்கள் அண்ணாச்சி? இது காங்கேயம். இருப்பிலாட்டுல ஒரிஜினல் கிடையாது, காங்கேயம் பிறகு இருப்பிலாட்டு. எப்படி சொல்லுது அண்ணாச்சி? எதை வச்சு கண்டுபிடிக்கணும் புதுசா? இந்த இருக்கலாம், இந்த மூஞ்சி முறையில வச்சு பார்க்கலாம். கொம்பு வச்சு கண்டுபிடிக்கலாம். உடம்பு கட்டு, இந்த நிறம். காங்கேயம்னா என்ன கலர்ல வரும்? இந்த கரசை வரும். லைட்டா கருப்பு வருமா? கருப்பு கரசை வரும். வயசுல எப்படி இருக்கும் அண்ணாச்சி? வயசு இருக்கும். கடை சேர்ந்துடும். வளர்ப்புக்கு தான் வாங்கி, வண்டி மட்டும் விவசாயத்துக்கு தான் வாங்கி இருக்கிறாங்க. இன்னைக்குள்ள மதிப்பு எவ்வளவு இருக்கும்? இது மதிப்பு எப்படி பார்த்தாலும் 1.10 வரும். 1 லட்சம் ரூபா வந்துடும். இது வண்டி மட்டும் இழுக்குமா? எப்படி என்ன? இல்ல, நல்ல இழுவெல்லாம் இருக்கும். இருக்குண்ணா. விவசாயத்துக்கு தான் வாங்கியிருக்காங்க. இப்ப மழை பெய்ஞ்சதுனால மரம் மட்டும் அடிக்கிறதுக்காக வாங்கி கட்டியிருக்காங்க. பொங்கல் வியாபாரம் எப்படி இருந்து? வியாபாரம் வந்த சரக்குக்கு தக்கன வியாபாரம் நல்லா இருந்தது. சரக்கு குறைவு, ஆளும் குறைவு, வியாபாரமும் நல்லா இருந்தது. சரி, பொங்கல் கொண்டாடியாச்சா? நீங்க இனிமேதான் போகணும். மாட்டுக்காரர் 25 ரூபா சொன்னாரு. தலையத்து கிடாரி 2 பல்லு. நான் 17 ரூபாய் கேட்டு 18 ரூபாய் கேட்டேன். இப்போ கடைசியில் 19 ரூபா. ஆமா, பால் 2 6 லிட்டர் இருக்குங்காரு. ஓகே, இது சம்சாரியில் உள்ள மாதிரி தான். கரும்பு ஒரு கிடாரி, கருப்பு வெள்ளை. கச்சப் 2 பல்லு. வயசு? 1 வயசு தலைத்தனை இருக்கு. தலைத்தான் முடிஞ்சிருக்கு? ஆமா, முடிஞ்சிருக்கு. எந்த ஊர் போகுது அழைச்சது? இது நாகர்கோவில் பக்கம் போகுது. நாகர்கோவில் கருப்புள்ள தான் வாங்குவாங்க. கருப்புள்ள தான் ரொம்ப இதா வாங்குவாங்க. என்ன வாங்கியிருக்கலாம்? இது அவங்க தான் வாங்கியிருக்காங்களா? ஆமா, நான் தான் வாங்கி கொடுத்தேன். இது 22. இது எத்தனாவது ஈத்து? இது 2ஆயிரத்து கிடாரி.
பால் எவ்வளவு இருக்கும் இதுல? பால் இப்ப 7 லிட்டர் இருக்குன்னு இருக்காரு. 4-3 இருக்கும். 4-3. கருப்பு வெள்ளையில என்ன ஸ்பெஷல் ஆனது, ஏன் விரும்புதாங்க? அந்த இடத்துக்கு அந்த மாதிரி தான் லாய்க்கு. கன்னியாகுமரி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அந்த ஏரியா தான் லாய்க்கு. அதுதான் மாடு இந்த மாதிரி தான் வாங்குவாங்க. நிறைய பால் இருக்கும். பால் இருக்கும், கூண்ட பால் இருக்கும். இது இந்த வெயில் உள்ள ஏரியால ரொம்ப இளைக்கும் அப்படி இப்படின்னு வாங்க. அதெல்லாம் அது வந்து கரண உள்ள மாடு தான். அதான் இது வெயிலுக்கு தாங்குமா? இது தாங்கும். இது இப்ப தன்காட்டு மாடு. இது ஏற்கனவே வெயில மேஞ்ச மாடு, மேஞ்ச அத்தை மாடு தானே, அதனால விரும்பி வாங்கிட்டாங்க. பொங்கல் இன்னைக்கு சந்தை வந்து இருக்கு, மாடு வரல அவ்வளவா. எல்லாரும் பொங்கல் கொண்டாடுறாங்க, அதனால வரல. அடுத்த வாரம் மாடு நிறைய வரும். நாகர்கோவில் போதுண்ணே. நாகர்கோவில் வாங்கிட்டு போறாங்க. 23,500. 23,500. பால் 4 நாள் இருக்கு. இது 4 பல்லு மாடு. இதே நீங்க பால் மாடு வளர்ப்பு மாடு எப்படி வாங்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாட்டுல சுழி பார்க்கணும். சுழி பார்த்து தான் நீங்க வாங்கணும். அங்க சுழி இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுல சுழி இருக்கும்? இந்த இடத்துல சுழி இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அதே அந்த கீழே முதுகு இருக்கு பாருங்க, அங்க சுழி அங்க இருக்க கூடாது. ரெண்டாவது, இந்த மாடு வெயிலுக்குள்ள இருந்தாங்க. இது வந்து நைஸ், அதாவது முடி அதிகமா இல்லாத மாடு. முடி வந்து அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னன்னா வெயில்ல வந்து தாங்காது. கரண மாடு ரொம்ப இளைக்கும். ரெண்டாவது, பால் கம்மியாயிரும். இந்த மாடுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம சிந்து மாட்டு வரும். அதாவது வெயிலும் தாங்கும், மழையும் தாங்கும். உங்களுக்கு பால் வந்து சொன்ன மாதிரி எப்பவுமே ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருக்கும். பாலுக்கு வந்து இந்த மாட்டுல பிரச்சனையே கிடையாது. உங்க கொம்பு கிளி கொம்பு மாடு நல்ல வளர்ப்புக்கான மாடு. பால் குறையாதுன்னா? பாலெல்லாம் குறையவே குறையாது. உங்களுக்கு மழை காலத்துலயும் தாங்கும், வெயில் காலத்துலயும் தாங்கும். இதே இந்த மாட்டுக்கு முடி அதிகமா இருந்துச்சுன்னா மழை காலத்துக்கு மட்டும்தான் தாங்கும், வெயில் காலத்துக்கு தாங்காது. மாடு ரொம்ப இளைக்கும். இந்த ஊர் அண்ணாச்சி? எனக்கு தர்மத்துப்பட்டி, கோயில்பட்டி பக்கம். இது என்ன ரகம்? ஹெச்எஃப். என்ன காரணம் அண்ணாச்சி ஹெச்எஃப் வாங்கிருக்கீங்களா? இது இப்படி மாடு தான் இருந்துச்சு, இது கொடுத்துட்டு வேற இந்த மாடு பால். பழைய மாடை ஏன் கொடுத்தீங்க? என்ன காரணம்? பால் கம்மியா இருந்துச்சு, கொடுத்தாச்சு. வர குறைஞ்சிட்டோம், வயசாயிட்டோம். வயசா இல்ல, வயசு கம்மி தான். பால் கம்மி ஆயிடுச்சு, பால் காணாது. இது வாங்கிப்போம். இது 40 சொன்னாங்க, 35க்கு முடிஞ்சது. 35. பால் எவ்வளவு இருக்கும் இதுல? இதுல சொல்றாங்க 5 10 இருக்குன்னு. எவ்வளவு இருக்கு பீச்சுனா தான் தெரியும். பால் சேல்ஸ் பண்ணுவீங்களா? இல்ல, பால் வீட்டுக்கு தான். வீட்டுக்கு சில்லற பால் வீட்டுக்குன்னா வீட்லயே கிடக்குமா, மேட்சிருக்கலாம் போகுமா? வீட்டுல தான் கிடக்கும். கோயில்பட்டிக்கு ஓரளவு பெரிய சின்ன மேலப்பாளையம் தான் வரணுமா? மேலப்பாளையம் தான் வரணும். இது எத்தனாவது ஈத்து, என்ன அது? இது 2வது ஈத்து. அப்ப வச்சுக்கலாம், ஒரு 5-6 ஈத்துக்கு வச்சுக்கலாம். சொந்த ஊர் சுத்தமல்லி. சுத்தமல்லி. எத்தனை வாங்கிருக்கீங்க? 2 வாங்கியிருக்கேன். 2னா இதுவா? ஆமா. இது எவ்வளவு சொன்னாங்க, எப்படி முடிஞ்சு? இது 15 சொன்னாங்க, 13 முடிச்சிருக்கேன். 13. இது என்ன ரக மாடு? இது சிந்து மாடு. மாடு நல்லா இருக்கு, சித்து மாடா இருக்கு. வீட்டு பாலுக்கு போதும்னு வாங்க. சின்ன சைஸ் மாடு தான் வேணும். ஓகே. இதுவும் நீங்க தான் வாங்கிருக்கீங்களா? ஆமா ஆமா. இது கொஞ்சம் வெளியே வரத மாதிரி இருக்கேன்னா, தெளிவில்லாம இருக்க திருத்தி நம்ம தெளிவா ஆக்கிடலாம். இது ஆக்கிடுவீங்க கொடுத்து நல்லா ஆக்கிடலாம். முட்டை, கோழி முட்டை கொடுத்து, நாட்டுக்கோழி முட்டை கொடுத்து நல்லா ஆக்கிடலாம். நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கலாமா? கொடுக்கலாம். குளிப்பாடி எல்லாம் எடுத்தோம்னா நல்லா ஆயிருமா. இது 15 சொன்னாங்க, 12ன்னு முடிஞ்சிருக்கு. எத்தனை மாடு வளர்க்கீங்கன்னா? இது 4 மாடு வளர்க்கலாம். 4 மாடு வீட்டுல கிடக்குமா, வெளியே மேட்சல்? மேட்சலுக்கு போகும். மேட்சல் போகும். மாடு வளர்ப்பு எப்படி இருக்கு? லாபமா இருக்கா? இப்போ லாபமா மத்தவங்களும் வளர்க்கலாமா? அதுக்கு வளர்க்கலாம். வேலாயுதபுரம், தூத்துக்குடி மாவட்டம். ஒரு மாடு தான் வாங்கிருக்கீங்க? ஒரு காலம் தான். என்ன காரணம்? 1 வாங்கிருக்கியா? ஆமா. எதுக்காக போகுது? மாடு ஒண்ணு வாங்கி. இது ரேஸுக்கு போதா, வளர்ப்பு சம்சாரி உழவுக்கு தான்? ஆமா. இது கூட ஜோடி இருக்குதா உங்கள்கிட்ட? ஆமா இருக்கு. இதே மாதிரியானா? ஆமா. இது என்ன ரகம் இது? இது பிள்ளை செம்பரை. செவல கலர் தான் வேணுமா? ஆமா. அவங்க 40,000 சொன்னாங்க. முடிஞ்சது 35. மாடு பிடிச்சிருக்கு. ஸ்பீட் இருக்கா? பேக் அங்க இருக்கு. குணத்துக்கு குணம் நல்ல குணம் தான். ஆனா எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? இங்க மகாராஜா நகர். மகாராஜா நகர் சிட்டில தான். இது என்ன ரகம் அண்ணாச்சி, வித்தியாசமா இருக்கா? இது கிர்ரு. என்ன காரணம் அண்ணாச்சி கிர்ரு வாங்கிருக்கல? ஹெச்சப் வாங்குவாங்க. நமக்கு வந்து நாட்டு மாடா இருக்கு. நாட்டு மாடு. நாட்டு மாட்டு பால் விரும்புதீங்க? ஆமா. அது 2-4 லிட்டர் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க விலையா? விலை வந்து அவங்க 25 சொன்னாங்க. அப்புறம் 20,500. 20,000 தான். 20,500. கிர்ரு பால்லாம் எப்படி இருக்கும்? நல்லா திக்கா இருக்குமா? நல்லா இருக்குமா? நம்ம ஏரியால நீங்க மேட்சல் விடுவீங்களா, வீட்லயே தான் போடுவீங்களா? வீட்டுல தான் போடுவோம். இத புதுசா வாங்குறீங்களா? இதுக்கு முன்னாடி கிர்ல வாங்கிருக்கீங்க? இல்ல, இப்போ ஏற்கனவே ஒண்ணு இருக்கு. அது நல்லா இருக்குங்களா? அது நல்லா இருக்கு. சக்சஸ். ஆமா ஆமா. இதுல பால் எவ்வளவு இருக்கும் இப்போ? இப்போ இதுல 4 லிட்டர், 2-4 அவ்வளவுதான். நாளைக்கு 4 அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு கிர்ரு நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல? பால் 4 ஆயிட்டு, 10 பால் ஆயிட்டு. 10 பால் ஆயிட்டு. வயசு ரொம்ப ஆயிட்டோம்? இல்ல, வயசு இல்ல. மாடு ஈனி 4 ஆயிட்டு. அடுத்த ஈத்துல வருமோ? அடுத்த ஈத்துல வெள்ளாளங்குளம். சரி அண்ணாச்சி, இந்த மாட்டை ஒரு மாடு வாங்கும்போது நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்? ஆக்சுவலா 4 காம்பு நல்லா சுத்தமா இருக்கான்னு பார்க்க வேண்டியதான். இது எப்படி இருக்கு காம்புனாலும்? 4 காம்பு சுத்தமா இந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். என்ன காம்பு அண்ணாச்சி இது? பூ காம்பு அதுன்னு சொன்னாங்களா? காம்புலாம் பூ காம்பு தான். கறவை சொரப்பு நல்லா இருக்கும். இருபிறகு தான். சிந்து கிடையாது, இருபிறகு தான். இருபிறகு தானே?
இருபறவைனால என்ன நன்மை அண்ணாச்சி நமக்கு? இருவரும் வெயிலுக்கு தாங்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். தாங்கும். இன்னும் இருபறவை மாடுனா கொஞ்சம் நல்லா தாங்கும். பால் எவ்வளவு இருக்கும்? பால் என்ன 3-6 லிட்டர் இருக்குன்னு இருக்காங்க அவங்க சொன்னதுன்னா. ஆமா சொன்னது அதே கறந்தாதான் தெரியும், யாரை வச்சு கறந்தாதான் தெரியும். அவங்க சொல்லுவாங்க 10 லிட்டருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சொன்னா நிஜமா கறந்து பார்த்தா தான் தெரியும். நீங்க வியாபாரியா விவசாயியா? விவசாயி தான். 72,500 முடிஞ்சு. 22,500. 3 ஏத்து இருக்கும். 3 தான் இருக்கும்னா இன்னொரு 5-6 ஈத்து வச்சுக்கிடலாம். வீட்டுல எத்தனை மாடு இருக்கு அண்ணாச்சி? 6 மாடு இருக்கு. 6 மாடு கிடக்கு. ஒரு 6 மாடு வளர்க்கீங்களா? ஒரு மாசம் எவ்வளவு வரும் வருமானம் வரும்? மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இதே முகலையுமா வளர்க்க காசு. ஒரு மாடு 3 4 5 6 இப்படிதான் கிடைக்கும். 4 மாடு சென்னை, 2 மாடு சென்னை இல்லாம இருக்கும். அப்படிதான் 4 மாடு 2 மாடு 3 மாடு இருக்கும். ஒரு மாசம் ஒரு 15 ரூபா கிடைக்குமா? வாய்ப்பு இருக்கா? கிடைக்கும். இருக்கும்ண்ணே. 15 ரூபா கஷ்டப்பட்டு பார்த்தா தானே கிடைக்கும். சும்மா இருந்தா கிடைக்காதா? மாடு பேச்சு எல்லாம் தவிடு எல்லாம் வாங்கி போட. தவிடு பண்ணாக்கெல்லாம் போடாம வெறும் மேய்ச்சல் வச்சு ஒப்பேத்த முடியாதானே? மேய்ச்சலுக்கு மாடு திம்பு இருக்காது. தவிடு வீடு போடாதான் பால் கறவை இருக்கும். பத்து மாடுக்கு தவிடு போட வேண்டாம், ஒண்ணு போட வேண்டாம். ஈன பிறகு தவிடு புண்ணாக்கு போட்டா அந்த மாட்டுல பால் இருக்கும். மேய்க்கிறது யாரு? நீங்க மேய்ப்பீங்களா? வீட்டுல ஆமா இதெல்லாம் குடும்பமா செய்தீங்க. ஆமா. அண்ணாச்சி காளையா? ஆமா. எதுக்காக வாங்கிட்டு போறீங்க அண்ணாச்சி? மாட்டுக்கு. எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? மாடு ஒரு 20 மாடு இருக்கு. என்ன காரணம் அந்த கருப்பு வெள்ளைய வாங்கிருக்கீங்க? நல்ல பரவலிப்பான மாடா பிறக்கும். பிறகு நல்ல பெருசா இருக்கும், சைஸா இருக்கும். சைஸ் இருக்கும். இதுல பிறகு பால்லாம் இருக்கு. எப்படி இருக்கும்? பால் நல்லா ஏறி கறக்கும். இதோட வர்க்கங்கள் நிறைய இருக்கும். இது என்ன ரகம் அண்ணாச்சி? இது கெச்சப் ரகம். ஹெச்எஃப். என்னெல்லாம் பாத்தீங்க ஒரு காளை வாங்கணும்னா? நமக்கு சுழி பார்ப்போம், கண்ணு முழி நல்லா இருக்கான்னு பார்ப்போம், நல்லா திடனா இருக்கான்னு பார்ப்போம், காய்கெல்லாம் நல்லா திடனா இருக்கான்னு பார்ப்போம், வீரியமா இருக்கான்னு பார்ப்போம். ஒரு மாட்டுல விட்டு பார்த்துட்டு தான் காலை எடுக்கிறது. மதிப்பேடு 30 ரூபா. எவ்வளவு முடிஞ்சு? 35 ரூபா சொன்னாப்ப 30 ரூபான்னு முடிச்சிருக்கு. வயசுல எப்படி அண்ணாச்சி? 2 பல்லு போட்டிருக்கு. 2 பல்லுனா எத்தனை வருஷம்? ஒரு 3 வருஷம் 2 வருஷம் கண்டு. 2 வருஷம் கண்டுனா ரொம்ப சின்னது, இலசா இருக்கா? ஆமா, அது ஒரு சில வீட்டுல நிறைய மாட்டுல கிடந்திருக்கும். இல்ல இது வந்து ரொம்ப இலசு போதுமா? 4 வருஷம் 5 வருஷம் தான் நல்லா இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா. கே கரசகுளம். கரிசல் குளம். கருவை மாடு 22,000 சொன்னாரு. 19 ரூபாய் எனக்கு. எத்தனாவது ஈத்து? என்ன அது? தலையிட்டு கண்ணுடி செத்து போயிட்டாரு மாட்டுக்காரு. சில ஆளுகள் சொல்ல முடியாது, கண்ணுடி முன்னாடி விற்றுருவாங்க. அவங்க நம்மளை ஏமாந்து கண்ணுடி வர மாடை தண்ணின்னு விற்பாங்க. சில ஆளுகள் வியாபாரி அப்படிதான் விற்பான். கண்ணுடி வந்து இடம் கட்டோம்னா இந்த பண்டிகைக்காக வேண்டிய ஒரு 4,000 3,000 விற்றுப்பான். நாடு கிராஸ்ண்ணே. ஆமா கிராஸ். வெயில் தாங்குமா? நம்ம ஏரியா வெயில் இது தாங்கும். திருநெல்வேலிக்கு வெயில் தாங்கும். இந்த மாதிரி மாடு கூட கொஞ்சம் இலைக்கும். இது வெயில் தாங்கும். கருப்பு உள்ள இலைக்கும்ண்ணே. ஆமா, கருப்புலாம் இல்லை, அது தோல் வேற, இது தோல் வேற. இந்த வெயில் தாங்கிறதுக்கு ஒவ்வொரு மாட்டுடைய தோல் மெல்லிச்ச பொறுத்து இருக்கு. பால்லாம் பால் அவங்க சொல்லப்பாங்க இருக்காது. அவன் 3-2 கறக்குங்க. மாடு வந்து 2 நேரம் கறக்கும் போது 1/2 லிட்டர் தான் முன்னாடி வரும், 1 லிட்டர் குறையாது. அதனால நான் சொல்றேன், இந்த மாடு 2 தான் கறக்கும். 2 19,000 ரூபாய் சரிதானா? ஆமா, யாருக்குமே வியாபாரம் சொல்லுவான் பால்காரன். 1 லிட்டர் பாலுக்கு 10,000 ரூபாம்பான். அவன் அப்படியே வாங்கிறதுக்கு முன்னாடியே விலை சொல்லுவாங்க. அதுதான் கணக்கு. ஆமா, ஆனா நமக்கு பிடிச்சதுனால அப்படி வாங்கிடுது. வீட்டுல மாடுகள்லாம் வளர்க்கீங்களா? மாடு 40 இப்போ நாமளால பார்க்க முடியல. மாடை வித்தாச்சு. இப்போ மக்கள் தான் வாங்கி போறேன். நான் 40 ரூபா வச்சிருந்தேன் பால் மாடு. 2,000 ரூபா ஒரு லிட்டர் பால். 2 ரூபா 50 பைசா. அப்போ பால் கறந்து ஊற்றும் போது இன்னைக்கு அதே பால் என்கிட்ட வியாபாரி வந்து 30 ரூபாய்க்கு எடுக்கான். அவன் விற்கிறது 50 ரூபாய்க்கு இருக்கான். அவன் விற்கிறது வெளியே 50 ரூபாய்க்கு இருக்கான். நம்மகிட்ட வாங்குறது 28 30 கண்டு எடுக்கான். அது வந்து நம்ம வீட்டுல வந்து வாங்கிட்டு போறோம். அவங்களே கறந்துருவாங்களா? ஆமா. நம்ம 5 மணிக்கு மாட்டை மேய்ச்சி 5 மணிக்கு வீட்டுக்கு போக வேண்டியதா. அவன் 5:30 மணிக்கு வந்து கறந்து எடுத்துருவான். எல்லா மாடும் ஒரே இடத்துக்கு வந்துருவானே? அப்படி இல்லை, அவங்கவுங்க வீட்டுக்கு போவான். அந்த பால் வியாபாரி வருவான். உங்க வீட்டுக்கு போவான், இவன் வீட்டுக்கு போவான், அப்படி வீட்டுக்கு போவான், அப்படி எல்லா வீட்டுக்கும் போவான். 30 ரூபா கெட்டுப்படி ஆகுதா அண்ணாச்சி? கஷ்டம் தான். என்ன பண்ண நம்ம சம்சாரி அப்படிதான். இப்போ எதா இருந்தாலும் 30 ஒரு நெல் விதை வாங்குதான். 30 கிலோ நெல்லுக்கு 1,250 ரூபா கொடுத்து வாங்குதான். அதே நெல் 70-80 கிலோ நெல்லுக்கு எவ்வளோ தான்? 1,200 ரூபா தரோம். நெத்தியில் ஏதோ ஒரு மாதிரி ரவுண்டா இருக்கா? அது வெள்ளை போட்டு அது இப்படி நல்லது தானா? நல்லதுதான். சிலர் ராசியா பார்ப்பாங்களா?